أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். أم يقولون افتراه قل فأتوا بسورة مثله ودعوا من استطعتم من دون الله إن كنتم صادقين. என்ன இவர்கள் இறை தூதர் இதனை சுயமாக இயற்றியுள்ளார் என்று கூறுகின்றார்களா? நீர் கூறும், இக்குற்றச்சாட்டில் நீங்கள் உண்மையானவர்களாயின் இது போன்ற ஓர் அத்தியாயத்தை இயற்றிக் கொண்டு வாருங்கள். மேலும் அல்லாஹுவை விடுத்து உதவிக்காக யார் யாரை உங்களால் அழைக்க முடியுமோ அவர்களையெல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். بل كذبوا بما لم يحيطوا بعلمه ولما يأتهم تأويله كذلك كذب الذين من قبلهم فانظر كيف كان عاقبة الظالمين. உண்மையில் எந்த வேதத்தை இவர்கள் தம் அறிவால் புரிந்து கொள்ளவில்லையோ அந்த வேதத்தையும் அது விடுக்கும் எச்சரிக்கையின் இறுதி விளைவு அவர்களிடம் வராத நிலையில் அதையும் வெறும் கற்பனையின் அடிப்படையில் பொய் என்று கூறுகின்றார்கள். இவ்வாறே இவர்களுக்கு முன் சென்று போன மக்களும் பொய் என்று கூறி வந்தனர். எனவே அந்த அக்கிரமக்காரர்களின் முடிவு என்னவாயிற்று என்பதை பாரும். وَمِنْهُمْ مَنْ يُؤْمِنُ بِهِ وَمِنْهُمْ مَنْ لَا يُؤْمِنُ بِهِ وَرَبُّكَ أَعْلَمُ بِالْمُفْسِدِينَ. அவர்களில் சிலர் இதன் மீது நம்பிக்கை கொள்வார்கள், வேறு சிலர் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இத்தகைய குழப்பவாதிகளை உம்முடைய இறைவன் நன்கறிபவனாக இருக்கின்றான். وَإِن كَذَّبُوكَ فَقُل لِّي عَمَلِي وَلَكُمْ عَمَلُكُمْ أَنتُمْ بَرِيئُونَ مِمَّا أَعْمَلُ وَأَنَا بَرِيءٌ مِّمَّا تَعْمَلُونَ. மேலும் இவர்கள் உம்மை பொய்யர் என்று சொன்னால் நீர் கூறும், என்னுடைய செயல் எனக்குரியது, உங்களுடைய செயல் உங்களுக்குரியது. நான் செய்கின்ற செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பாளர்கள் அல்லர், நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கு நானும் பொறுப்பாளன் அல்லன்.